அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மந்த்லி கேலண்டர் ஷீட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக கஸ்டமர் இந்த மெசேஜில் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ இதை டிசைன் பண்ணி நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் பிரிண்ட் அனுப்ப போகிறோம். சரிங்களா? இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவங்க கஸ்டமர் கொடுத்த மெசேஜ் இதுதான். இதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு காலண்டரோட ஃபுல் ஷீட்டு என்னென்னா அளவு 19 இன்ச்சஸ். அதில் அவங்களுக்கு இந்த மேட்டர்லாம் வரக்கூடியது ஹைட்டு 5 இன்ச்சஸ். அதுக்குள்ளே தான் நம்ம இந்த மெசேஜ் எல்லாமே நம்ம ரெடி பண்ண போகிறோம். வித்து 15 இன்ச்சஸ். இங்கே காலண்டர் கேக்கு வந்துடும். ரெண்டு சைட்லேயும் முன்னாடி இப்போ டிசம்பர் மந்த்து 2024 டிசம்பர் மந்த்துக்குள்ள காலண்டர் ஷீட்டு. அப்புறம் இங்கே இது ஜனவரினா இது பிப்ரவரி, அந்த மாதிரி சரிங்களா? இப்போ நம்ம நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ இதை நம்ம சிஎம்கேல தான் ரெடி பண்ண போகிறோம். கேலண்டர் மந்த்லி கேலண்டர் ஷீட்டுங்கிறதுனால நம்ம சிஎம்கேல ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ 15 வித்து 15, ஹைட்டு 19. சரிங்களா? மோடு சிஎம்கேல வச்சுக்கிறேன். இதை எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். இந்த லேயர் நமக்கு தேவையில்லை. Ctrl+ அடித்து ஜூம் பண்ணிக்கிறேன். Ctrl+0 F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹெடு கார்னர் கொண்டு போயிட்டு Ctrl+T போட்டு அதோட ஆக்சுவல் சைஸ் நம்ம கொண்டு வந்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அளவு செட் பண்ணிவிடுவோம். இப்போ சுற்றிலும் நம்ம எப்போதும் சொன்ன மாதிரி ஒரு 10 mm கேப்பு, சுற்றிலும் 10 mm கேப் வச்சுக்கலாம். 10 mm இங்கே வச்சுட்டு இப்போ இந்த சைடுக்கு என்ன பண்ணுறோன்னா நியூ கைடு போங்க. இதில் சரி, ஓகே, நம்ம ஒரு கைடு செட் பண்ணிட்டோம். எப்போதும் போல் நம்ம ரெக்டாங்கிள் மார்க் டூல் எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா இதே அளவு ஈவனாக இந்த சைடும் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு லேயர் போட்டு அதை இது மாதிரி எடுக்கிறோம். சரிங்களா? இதே ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷன்லாம் அதுலேயே இந்த ப்ளீடு வைக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஃப்ரண்ட்லி இந்த மன எரரு இந்த மற்ற எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃப்ரண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறது நம்ம 7.0 நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ டாப்பில் 5 mmக்கு 5 இன்ச்சஸ்க்கு அதுக்குள்ளே தான் நம்மளோட அளவு, அதுக்குள்ளே தான் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா நியூ கைடு போயிடுங்க. ஹரிசாண்டல் வச்சுட்டு 5 inches கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்துடும். இதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு இங்கே பாட்டம் இந்த சைடில் வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலேயும் இதுலேயும் ஒரு 5 mm வச்சுக்கிறோம் கேப்பு. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. அளவு செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சென்டராக ஒரு கைடு போட்டுக்குவோம் 50%. ஓகேங்களா? இது எதுக்குன்னு நம்ம டெக்ஸ்ட் பண்ணி அலைன் பண்ணும்போது நமக்கு சரியான சென்டர் அலைன்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்காக நம்ம சென்டர் கைடு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னா காத்தா எம்னு போட்டிருக்காங்க. தமிழ் ஃபாண்ட்டு 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். இது 11 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஊ போட்டுக்கிட்டேன். ஊ போட்டு கண்ட்ரோல் அண்டர்லைனு அப்புறம் ஸ்ரீ காத்தாயம்மன்
ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் டைப் பண்ணிடலாம். காத்தாடி அம்மன். அதுக்கு பிறகு வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ கொடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் சி கொடுத்து சென்டர் கொண்டு வந்துக்கிறேன். செட் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உரிமை கே குணசேகரன் இருக்குது. ஜூம் பண்ணிக்கிறேன், தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக அப்படி வச்சுக்கிறேன். உரிமை கே குணசேகரன். குணசேகரன் கீழே மொபைல் நம்பர் 9443385992. இதை வந்து என்ன எலிமெண்ட்டு, லெஃப்ட் எலிமெண்ட்டு ஆல்ட்டு அப் ஏரோ அடித்து இதோட சைஸை வந்து நம்ம மேலே கொண்டு வந்து வச்சுக்கலாம். எடுத்து இதில் இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். இன்னொரு சைடில் வந்து என்னென்னா, இன்னொரு பேர் எழுதியிருக்காங்க, எம்ஜி நடராஜன் அப்படின்ட்டு. இந்த நேமையும் டைப் பண்ணிக்கோ. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் மந்த்லி கேலண்டர் ஷீட்டை வந்து இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 973057. ஸ்டார்டிங்லேருந்து பிகினிங் வரைக்கும் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம், எப்படி கலர் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். அடுத்தது கடையோட நேமு ஜிஎம்ஆர் ட்ரேடர்ஸ். ஜிஎம்ஆர் ட்ரேடர்ஸ். கீமேன் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் டைப் பண்ணுறேன், கீமேன் ஆன் பண்ணிவிட்டு தமிழை டைப் பண்ணுறேன். சரிங்களா? ட்ரேடர்ஸ். ஓகே, ட்ரேடர்ஸ்ன்னு பார்த்தாச்சு. இதுதான் கடையோட நேமு. கண்ட்ரோல் டீ போட்டுக்கிறேன். இது மட்டும் நமக்கு கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காக இதோட சைஸை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து கீழே இந்த சைடில் வந்து இந்த மெசேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. எங்களிடம் ஜல்லி மணல் அதெல்லாம் அந்த மெசேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்து ஹைடை வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்கு அந்த டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கைடு இருந்தால். அதனால் நம்ம அன்ஹைடு பண்ணிடுவோம். இப்போ வந்து கீமேன் ஆன் பண்ணிவிட்டு எங்களிடம் செங்கல் சிமெண்ட் ஜூம் பண்ணிக்கிறேன். சிமெண்ட் செங்கல் சிமெண்ட்டு எம்சாண்ட் ரீசாண்ட். அடுத்தது மணல், அப்புறம் கம்பி, முக்கால் அரை ஜல்லி, முக்கால் அரை, அப்புறம் 4.1 ஒன்று போட்டுக்கோங்க. அதையும் நம்ம டைப் பண்ணிக்குவோம். அது என்ன கணக்குன்னு தெரியல. சரி, அது அரையில் போட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. அது நம்ம எடுத்துருவோம், அது தேவையில்லை. அடித்து எழுதியிருக்காங்க, பார்த்துக்குவோம். சரிங்களா? அடுத்தது வந்து ஜல்லி. ஜல்லி அப்புறம் என்னன்னா கம்பி வெளி அனைத்தும் விலை குறைவாகும்.
அனைத்தும் விலை குறைவாகவும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். மொத்தமாகவும் சில்லறையாகவும். சென்ட்ரல் அலைன்மெண்ட் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் மைனஸ் போட்டு அதோட சைஸ் வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஒரு 14 பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சைடு டைப் பண்ணி வச்சுட்டோம். காலண்டர் ஷீட்டுன்னு போடும். நான் ஃபஸ்ட்டு ஃபைலை முதல்ல சேவ் பண்ணிவிடும். நான் யூபிஎஸ் ப்ராப்ளம் இருக்குது. நம்மள்ட்ட யூபிஎஸ் இல்லை. பவர் கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு பண்ண டிசைன் எல்லாமே நிறைய தடவை அது மாதிரி வேஸ்ட்டாக போயிருக்கு. அதுக்காக நம்ம அப்பக்கப்போ சேவ் பண்ணிடுவோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலிடம் எலக்ட்ரிக்கல் plumbing, hardware, paint, அனைத்து ஃபேன் வகைகளும் வீடு கட்ட தேவையான அனைத்து பொருட்களும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கின்றன. மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். அதே நம்ம டைப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்து நம்ம கரெக்டான அளவில் வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ இதை கொண்டு போய் இந்த சைடு கார்னரில் நம்ம வச்சிடலாம். இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். கீழே அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் டைப் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த லேயரை வந்து எடுத்துவிட்டலாம். என்ன அட்ரஸ்ன்னா சரபோஜி நகர் பூம்புவார். சரபோஜி நகர் பூம்புவார் மெயின் ரோட், திருவெண்காடு. ஓகேங்களா? திருவெண்காடுன்னு நம்ம டைப் பண்ணி நம்ம செட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிக்குவோம். அப்போக்கப்போ நம்ம சேவ் பண்ணிக்கிறது நல்லது. கண்ட்ரோல் 0 F7 லேயர் பண்ணிட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு இப்போ தேவையான மெசேஜ் எல்லாமே நம்ம டைப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணணும் இதில். அவ்வளோதான்.
டிசைன் பண்ணோம். அப்புறம் வந்து ஒரு சில பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த பிக்சர்ஸை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிடுவோம். அடுத்தது இந்த சைடில் ரெண்டு இதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸு இந்த சைடு, அப்புறம் அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ் அந்த சைடு வச்சுருக்கோம். சரிங்களா? அதான் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு கலர் பிரிச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இப்போ இதுக்கு 4 பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். ஜூம் பண்ணிக்கிறேன். 4 பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ 4 பிக்சர்ஸ்க்கும் வந்து ஒரு ரவுண்டடு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ஒயிட்லேயே வச்சுக்கலாம். பேக்ரவுண்டு F7 போட்டு ஸ்ட்ரோக்கை மட்டும் நான் கொஞ்சம் ரெட்டில் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக்கை ரெட்டு ஒரு 7 பாயிண்ட்டு. அப்படியே ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். மொத்தம் இப்போ 4 காப்பி எடுத்துருக்கோம். மொத்தமாக ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு 4த்தையும் வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். லிங்க் பண்ணிவிட்டு கேப் ஈவனாக இருக்கணும். அப்புறம் வித்தை வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கிறேன். ரிடியூஸ் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு இதை வந்து சென்டராக கொண்டு வந்து வச்சுக்க முடியும். சரிங்களா? சென்டர் பண்ணி வச்சு இப்போ Ctrl+Shift க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். இந்த ஷேப்பையும் வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். இதையும் அப்படியே திரும்ப கொண்டு போயிட்டேன். இந்த ஷேப்பையும் பேக்கு. நீங்கள் அடிக்கடி ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க்கு குயிக்காக பண்ணி முடிக்க முடியும். இப்போ வந்து ஒரு டைட்டிலுக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு, கொஞ்சம் போல்டான ஒரு ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட்டை கொஞ்சம், ஏன்னா அவங்க கடை நேமு அது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும். அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நம்ம செட் பண்ணிடுச்சு. இதுக்கு வந்து ஏரியலில் பிளாக் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இந்த ட்ரேடர்ஸோட ஒரு எப்படின்னா கொஞ்சம் பெருசாக ஒரு இன்ச்சு இல்லை ஒரு 10 mm கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். ஓகே. இப்போ வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது அவங்க நேமு, அவங்க ஓனரு, அவங்களோட நேமு வந்து நம்ம ஒரு 6ஆம் நம்பர் ஃபாண்ட் போட்டுக்கலாம். ஓகே, 6ஆம் நம்பர் ஃபாண்ட். ஓகே. எனக்கு சைஸு வந்து ஒரு 14 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இதை வந்து ஏரியல் போட்டு ஒரு 10 பாயிண்ட்டு, இந்த ஒரு 12 பாயிண்ட்டு, ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். 10 பாயிண்ட் கொடுத்துட்டு அதையும் நம்ம வந்து போல்டு இல்லை பிளாக். ஓகே, பிளாக்கு. ஓகே, மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அடுத்து மொபைல் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. அதே மாதிரி இவங்க இன்னொரு நேம் இருக்குது, உரிமைன்னு போட்டு இன்னொரு நேம் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கும் வந்து நம்ம ஒரு 6ஆம் நம்பர் ஃபாண்ட்டு, சைஸ் வந்து ஒரு 14 பாயிண்ட்டு. இதை வந்து
ஏரியலில் 10 பிளாக் பிளாக்கில் வச்சுக்கிறேன். பிளாக்கில் வச்சுட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டு அப் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து 1ஆம் நம்பர் பாயிண்ட் மொபைல் நம்பர் இல்லை. இப்போ வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரே அளவு, இந்த நேமும் அந்த நேமும் ஒரே அளவு. ஓகேங்களா? 16 பாயிண்ட்டு, இதுவும் 16 பாயிண்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். நான் வந்து எல்லோ கலர் வைக்கலான்னு இருக்கேன். ரெக்டாங்கிள் மார்க்கிங் டூல் கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த ஷேப்பை மேலே உள்ள ஷேப்பை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன கலர் லேயர் பல்லட்டு போகிறேன். இதில் போயிட்டு நம்ம இதில் கலரு சிஎம்கேல தானே நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதனால் இந்த இதில் கலர் வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அக்யூரேட்டான கரெக்டான வேல்யூ எதுனா எல்லோ. இதுதான் எல்லோ 100, சியானில் 100. மேனுவலாக நம்ம செலக்ட் பண்ணால் அதில் ஒரு சில கலர் எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும். பேக் கொண்டு போயிட்டேன். இப்போ வந்து இங்கே நேமு F7 லேயர் பலட்டு. இதுக்கு வந்து நம்ம கிரேடியன்ட் கலர் வந்து சூஸ் பண்ண போகிறோம். கிரேடியன்ட்டில் இந்த ரெட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரிவர்ஸில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கு வந்து ஒரு ஒயிட்டில் கொடுக்குறேன். ஒயிட்டில் ஒரு 10 பாயிண்ட்டு, 20 பாயிண்ட்டு. 20 அதிகமாக இருக்குன்னா ஒரு 15 பாயிண்ட். ஓகே, இப்போ வந்து இதுக்கு எம்போஸ் டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து ரெட்டு கொடுத்துட்றேன். இங்கே வந்து ஒயிட்டு கொடுத்துட்டு இந்த சைஸை வந்து லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ப்ரீசெட்டாக உள்ளதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. மேக்ஸிமம் இப்போ அர்ஜென்ட் ஒர்க்குலாம் வந்து நம்ம ப்ரீசெட்டை தான் யூஸ் பண்ணுறது. அதோட ரன் மோடை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. இதில் பிளாக்கில் கொடுத்துட்டு இதோட ஆப்போசிட் வந்து லைட்டாக கம்மி பண்ணிங்க. இப்போ வந்து ஒயிட்டு இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எம்போஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த மாதிரி ரொம்பவும் இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த எம்போஸ் ஆகி நம்ம வெளியில் வர அந்த அவுட்புட் வந்து நமக்கு தெரிஞ்சால் போதும். ரொம்பவும் நிறையா வைக்கணும். நிறையா வச்சோம்னா டிசைன் வந்து நல்லா இருக்காது. ஒரு சில அந்த ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் நீட்னஸாக இருக்குன்னா கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் இதோட சைஸை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் ஒர்க்காக குறையது உங்களுக்கு தெரியும். Ctrl+0 பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோவில் வந்து ரெட்டு, இந்த மாதிரி ப்ளூ, இதெல்லாம் வந்து நல்லா டீப்பாக இருக்கும். அந்த கலர்லாம் ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணுறேன். ட்ராப் ஷேடோ சைஸை வந்து இந்த அளவில் வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கம்மி பண்ணி ஒர்க் பண்ணும்போது இன்னும் எஃபெக்ட்ஸ் நல்லா ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம தனியாக ஒரு கட் பண்ணி எடுத்து இன்னொன்னா ஜாயின் பண்ணி தனியாக ஒரு ஃபைலு, இது தனியாக ஒரு ஃபைல்னு வச்சுங்க. Ctrl+E கொடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணோன்னா அது இன்சைடு போயிடும். ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் நம்ம லிங்க் பண்ணியாச்சு. இப்போ அது வந்து மூவ் ஆகாது. இப்போ இதுக்கு வந்து என்ன கலர்னால் நம்ம ரெட் கலர் கொடுத்துக்குவோம். ரெட். இப்போ இவங்க நேமுக்கு வந்து நான் ப்ளூ கொடுக்குறேன். சியான் ஒரு 100, ஒரு 50. இந்த கலர் மட்டும் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு 50, இதுக்கும் 50 கொடுத்துட்டு இங்கே ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஒயிட் அப்ளை பண்ணிக்குவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். F7 ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒயிட்டு 7 பாயிண்ட். ஓகே, அடுத்தது வந்து கீழே இந்த சரபோஜி நகர்னு போட்டிருக்காங்க. அதையும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கு ஒரு ப்ளூ கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். ப்ளூ கலர் கொடுத்துரும். அதுக்கு சியான் 100, மெஜெண்டா 100, இது ஒரு 50 டார்க் ப்ளூ. ஓகே, வந்து நம்ம கீழே இருந்து பாட்டம் இந்த சைட்லேயும் வந்து நம்ம கலர் கொடுத்துருக்கோம். ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடம் வந்து நமக்கு எம்டியாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஷேப்பு ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஷேப்புக்குள்ளே இது வைக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? நெட்டில் வந்து டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஷேப்பு. ஒரு ஷேப்பு. சரிங்களா? எனக்கு இதில் வந்து இந்த ஷேப் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதில் வந்து நெட்டில் போயிட்டு டிசைன் ஷேப்ஸ் PNG அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. F7 இது இன்டெக்ஸ் ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா நமக்கு ஓப்பன் ஆகாது. மோடில் போயிட்டு RGB கொடுத்துட்டு Ctrl+J கொடுத்தோம்னா இது ஒரு காப்பி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஷேப்பை வந்து என்ன பண்ணுறோன்னா ஜூம் பண்ணிக்கிறேன். Ctrl+ அழுத்தி ஜூம் பண்ணிக்கிறேன். இதை வந்து Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம்னா கரெக்டாக 90 டிகிரிக்கு வந்துடும். ஷிஃப்ட்டு F6 கொடுத்து நம்ம டெலீட் பண்ணி என்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் Ctrl+0 Ctrl zoom ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி சைஸு வந்துடும். சரிங்களா? Ctrl+T போட்டு இந்த சைஸை வந்து கொஞ்சம் விட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்த அளவில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் Ctrl ஓப்பன் ப்ராக்கெட்டு கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து எடுத்து இப்படி சென்டராக வச்சுருக்கேன். வச்சுட்டு இதுக்குள்ளே சென்ட்ரலைன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிவிடுவோம். அதில் விலை குறைவாகவும் அப்படிங்கிறத அனைத்தும் விலை குறைவாகவும் தரமாகவும் கிடைக்கும். ஓகே, F7 லேயர் பேலட் F7 எடுத்துக்கலாம். இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம மெரூன் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு 100, ஒரு 30, அந்த ஒரு 50 கொடுத்துக்கலாம். 50
50 கொடுத்துட்டு கலர் ஃபில் பண்ணிக்குவோம். கலர் ஃபில் பண்ணிட்டு இன்னர் ஷேடோ கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்குன்னா சுற்றிலும் வந்து ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி கிரியேட் ஆகும். அதுக்காக ஓகே, இந்த அளவு ஓகே. எனக்கு ஸ்டோக்கு வந்து நம்ம ஒயிட் அப்ளை பண்ணுறோம். அதில் ஸ்டோக்கு ஒயிட் அப்ளை பண்ணியிருக்கோம். சைஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்குவோம். அதோட ப்ளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். சரி, ஓகே. இல்லை ஒயிட்டுங்கிறதுனால நமக்கு இதில் டிஃப்ரென்ஷியேட் தெரியல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு வந்து இந்த நேமுக்கு வந்து நம்ம ஒயிட்டு இதில் ஓவராக அப்ளை ஆகிருக்கு. அதனால் இந்த ஒயிட்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இந்த லெட்டர்ஸில் வந்து ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட்டுக்கு பதிலாக நம்ம பிளாக் கொடுத்துருவோம். பிளாக் கொடுத்துட்டோம்னா நல்லா டீப்பாக தெரியும் உங்களுக்கு. அதோட ப்ரௌன் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த மோடு நல்லா பிரைட்டாக இருக்குது. ஓகே, இந்த மோடு ஓகே. இப்போ நல்லா பிரைட்டாக இருக்குது. இது இந்த அம்மன் இதுக்கும் வந்து நம்ம இந்த மெரூன் கலரை அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லா ஒர்க்கும் நம்ம முடிச்சுருக்கோம். இப்போ இந்த சைடு ஒரு டிசைன் வைக்கணும். பேக்ரவுண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஒர்க்கு பண்ணோம்னா நமக்கு ஒர்க் ஓவர். இப்போ இதையே வந்து ஒரு டூப்ளிகேட் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணோம்னா இந்த ஒரு காப்பி ஒன்று எடுத்துடலாம். இது வந்து இதுக்கு சென்டராக இருக்கணும். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சென்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஷேப்பும் டாப் அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப்பும் டாப் அலைன்மெண்ட். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டும் அடுத்தது இந்த டெக்ஸ்ட்டும் டாப் அலைன்மெண்ட். ரெண்டுத்தையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படி. ஓகேங்களா? இதோட பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டுனா ஒரு 15 பாயிண்ட் வைக்கிறேன், இல்லை ஒரு 16 பாயிண்ட்டை வச்சுக்குவோம். சரிங்களா? சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஒரு 16 பாயிண்ட் வச்சுக்குவோம். இதையும் ஒரு 16 பாயிண்ட்டு. வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்லோ கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எல்லோ கலர் அப்ளை பண்ணோம்னா நல்லா தெளிவாக இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டுக்கும் வந்து நம்ம எல்லோ கலரை அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த கேப்பு கொஞ்சம் வெளியில் போகுது, அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருவோம். ஓகே, வந்து நம்ம சென்டர் அலைன்மெண்ட்டு நம்ம பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூலை வச்சு கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணிட்டு சென்டராக ஒரு கிளிக் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதோட வெட்டை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கண்ட்ரோல் 0 கொடுத்து கையில் வந்து கிளியர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து ரொம்ப ஒரு பேக்ரவுண்டு கொஞ்சம் எம்டியாக இருக்குது, நீட்னஸாக இருக்குன்னு வச்சுக்கலாம், ப்ளைனாக இருக்குது. அதுக்காக நம்ம வந்து ஒரு சில பேக்ரவுண்டை வந்து ஆட் பண்ணுவோம். F7 ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போட்டுக்கிறேன். நியூ லேயர் போட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலரில் லைட்டாக ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து இந்த நம்ம இந்த ஷேப்பை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். இதை வந்து ஒயிட்டுக்கும் கீழே கொண்டு போயிட்டு ப்ரஷ் டூலால் இதை வந்து நம்ம இப்படி எரேஸ் பண்ணுறோம். சரி, எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அதுலேயே அதனால் வந்து ஓகே. இப்போ ஆரஞ்சு ஃபில் ஆகிட்டு இப்போ வந்து எரேசர் டூலை வச்சுட்டு இந்த ஆரஞ்சும் எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் இது, சரிங்களா? ஓகே, கண்ட்ரோல் ஜூம் பண்ணிக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா இப்போ பளிச்சுன்னு தெரியும். கண்ட்ரோல் கொடுத்து நம்ம பேக்ரவுண்ட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டவுன்லோட் பேக்ரவுண்ட்ஸ் வந்து நம்ம இதில் எடுத்து இம்போர்ட் பண்ணிவிடுவோம். பேக்ரவுண்ட் எங்கே இருக்குது? நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, இந்த பேக்ரவுண்டு கூட ஓகே தான். அதில் வேறு பேக்ரவுண்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, எனக்கு இந்த டெக்ஸ்டர் பேக்ரவுண்டும் ஓகே. எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இம்போர்ட் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் T சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் இமேஜ்லாம் இருந்ததுன்னா உள்ளே இம்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் பண்ணிவிட்டு கிராப் டூல் கொடுத்து கட் பண்ணிக்கிங்க. இல்லைனா வந்து ஃபைல் வந்து லோட் ஆகும்போது கொஞ்சம் டிலே ஆகும், சரிங்களா? வந்து நெக்ஸ்ட்டு இதோட பிளண்ட் மோடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணோம்னா இந்த அளவில் இருக்குது. இதை வந்து இதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயர் வந்து இதுக்கும் வெளியிலையும் வந்திருக்கு, இந்த எல்லோ விட்டு வெளியில் வந்திருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் G கொடுத்தோம்னா இது உள்ளே இம்போர்ட் ஆகிடும். உள்ளே இம்போர்ட் ஆன பிறகு எரேசர் டூல் வச்சு இந்த சென்டரில் மட்டும் இப்படி நம்ம எரேஸ் பண்ணி விட்டுடலாம். சைஸை சின்னது பண்ணிவிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுடலாம். சரி, இந்த பேக்ரவுண்டு அதுக்கு பிளண்ட் மோடுக்கு சூட் ஆகலை. அதனால் வந்து வேறு ஒரு பேக்ரவுண்டு இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, எனக்கு இந்த பேக்ரவுண்டு ஓகே. அது மாதிரி சிம்பிளாக லைன் பேக்ரவுண்டு. இந்த லேயரை க்ளோஸ் பண்ணிப்போம், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த லேயருக்கு வந்து
இந்த லேயர் எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிடுறேன். Ctrl+0 Ctrl+D போட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்க முடியும். சும்மா ஒரு லைன் டிசைனுக்காக நம்ம வெறுமனே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஷிஃப்ட் Ctrl+G கொடுத்துட்டு இதோட ப்ளண்ட் மோட சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இந்த லைனும் தெரியணும், அதே அளவு ரொம்ப டார்க்காகவும் தெரியக்கூடாது, லைட்டாக தெரியணும். ஓகே, லூமினாசிட்டியில் வச்சுட்டு நம்ம அதை கம்மி பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த டிசைன் வந்து எனக்கு ஓகே. இப்படி என்ன பண்ணுங்கள், ஒரு Ctrl+J போட்டு ஒரு காப்பி எடுங்க, திரும்ப இப்படி எடுத்துகிட்டு ஃப்ளிப் டு ஹாரிசான்டல் வச்சுட்டு ஷிஃப்ட்டு Ctrl+Alt+G கொடுத்து அதை உள்ளே இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சைடுமே வந்து இந்த GMR ட்ரேடர்ஸ் அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம கேலண்டர், மந்த்லி கேலண்டர் ஷீட் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். இன்னும் ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் கூட நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? இப்போ இதுக்கு கூட ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோ இப்படி கொடுத்துட்டு அதோட ஒப்பாசிட்டி மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிங்க. அப்படி கம்மி பண்ணிங்கன்னா அது ஒரு எஃபெக்ட்ஸ் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. காப்பி லேயர் ஸ்டைல் கொடுங்க. இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்துங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரோட நேமை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் தேவலாம் அப்படின்ட்டு இருக்கு. மேக்ஸிமம் இவங்க நேமெல்லாம் வந்து கொஞ்சம் உள்ளே எடுத்து கொஞ்சம் உள் சைடு வச்சுங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம டிசைன் பண்ணி பிரிண்ட் ஆகி வெளியில் காலண்டர் பிரிண்ட் ஆகி வந்து நம்ம மடிக்கும்போது இந்த டிசைன்ஸு இந்த நேம் எதுவும் கட் ஆகிடாமல் இருக்கணுங்கிறதுங்க. ஓகே, இப்போ வந்து அவங்க நேமை வந்து நம்ம இதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கேலண்டர் ஷீட்டு இருக்குது. இந்த கேலண்டர் ஷீட்டையும் நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து நமக்கு கேலண்டர் ஷீட்டு. Ctrl+J போட்டு ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துகிட்டு வந்து நான் இதில் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. Ctrl+T போட்டு சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் சைஸு பெருசாக இருக்குன்னா அது நம்ம இந்த இதோட சைஸ் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம கூட வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் கம்மியான சைஸ்ன்னு வச்சுங்களேன். ரெடி பண்ணுறது கொஞ்சம் கம்மியான சைஸுங்கிறதுனால சைஸு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகே, வந்து ஹைடை வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் கேலண்டர் ஷீட்டு. இது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வேறு ஏதாவது உங்கள் பிஸ்னஸுக்கு சம்மந்தமான ஏதோ ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த கேலண்டரோட பிஎஸ்டி ஃபைலை வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.